இப்போலாம் மகிழ் குட்டி பார்த்தீங்கன்னா, டாய்ஸ் வச்சு விளையாடுறதே இல்லைங்க. பிளேட்டு, கரண்டி, டம்ளர் இப்படி தான் வந்து ஒவ்வொன்னா வந்து கிச்சன்ல வந்து கேட்டுட்ருக்கான். அம்மாவுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்து குடுத்துட்டாங்க. ஸோ அத வச்சு விளையாண்ட்ருந்தா. அதுக்கப்புறம் நாடகம் பார்க்க வேண்டிய வேலை அம்மா வேலை. அதுக்கிடையில போடக்கூடிய ஆட்ஸ்லாம் பார்க்க வேண்டிய வேலை சாரோட வேலை. ஸோ விளம்பரம் வந்து நல்லா பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ சைடில அப்படியே பார்த்தீங்கன்னா, சுண்டல் வந்து தாளிச்சுட்ருந்தேன் நானு. அம்மா காலையில ஊற வச்சிருந்தாங்களா, அத வேக வச்சு தாளிச்சுட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளா எங்க வீட்ல இருந்துக்கிறானுங்க. அதாவது பொறந்ததுலேருந்து இங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்தி இருந்துக்குவான். பட் அவங்க அம்மா வந்து இருப்பாங்க. அப்புறம் இப்போவும் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிருந்தா. ஸோ அதனால வந்துட்டு நல்லா இருந்து பழகிட்டான். ஸோ 4 நாள் இருக்கட்டும். ஏன்னா அம்மாவும் தனியா தான் இருக்காங்களா. இவன் இருந்தானா கொஞ்சம் டைம் அவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் ஒர்க் விட்டு வந்துட்டேன்னா, என்னைய வந்து விடுறதே இல்ல. என்ன தூக்கிட்டு வெளியில போன்னு சொல்றது, மாடிக்கு போலான்னு சொல்றது. அப்புறம் அவன வச்சு வந்து சுண்டல் தாளிச்சுட்டேங்க. ஸோ ஃபைனலா வந்து அக்காக்கு கொண்டு போய் குடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். சைட்ல அப்படியே அம்மா நைட்டுக்கு டின்னருக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மகிழோடைய ஃபேவரட் தக்காளி சட்னி பண்ணி மகிழுக்கு ஊற வச்சாச்சுங்க. ஸோ இப்படி தான் எனக்கு அது நைட்டு போச்சு.